ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பலமே அந்த கட்சியோட சிம்பிள் தான், அதாவது சின்னம். இது ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, முதல் எலெக்ஷன் நடக்கும்போது நிறைய பேருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அதனால விஷுவல் ஐடென்டிக்காக இந்த சிம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. இது நாள் போக்கில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்சிக்கு சிம்பிள் அப்படின்றது ஒரு பிராண்டாவே வந்து மாறிடுச்சு. இன்னும் நிறைய ரூரல் சீட்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த கட்சியோட சின்னத்தை வச்சே ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த சிம்பிள்லாம் யார் வந்து நமக்கு அலாட் பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு அலாட் பண்றாங்க. 1968 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானால ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, ரிசர்வ் சிம்பிள் அண்ட் ஃப்ரீ சிம்பிள். ரிசர்வ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானால ஒரு கட்சிக்கு பர்மனெண்டா ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு சின்னம். இது அவங்கள தவிர வந்து யாரும் வந்து பயன்படுத்த முடியாது. இதுதான் வந்து ரிசர்வ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சிம்பிள்லாம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வந்து ஒரு 200 சின்னத்தை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த சின்னத்துல இருந்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஒரு 10 செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 3 சாய்ஸா வந்து கொடுக்கலாம். அந்த 3 சாய்ஸ்ல இருந்து ஃபைனலா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்கு தேவையான சிம்பிளை வந்து நம்மளே ஸ்கெச் பண்ணி கொடுத்தா அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆக்ட் மூலியமா என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க ஒதுக்கி இருக்கிற 200 சின்னத்துக்குள்ளது மட்டும் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ லேட்டர் 1991 அப்புறம் புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. நோ மோர் அனிமல்ஸ். ஒரு அனிமல்ஸ் கட்சியோட சிம்பிளா வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன் இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யானை மேல, குதிரை மேல, கழுதைங்க மேல எல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு அந்த அனிமல்ஸை வந்து பிரச்சாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுல இருந்து 2 கட்சிக்கு மட்டும் தான் வந்து விலக்களிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, தன்னோட கட்சியை வந்து முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து இதுல வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1997 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கட்சியோட சிம்பிளை பர்மனெண்டா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு 2 டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. முதல் டார்கெட் என்னன்னா, 6% ஓட் பிளஸ் 2 எம்எல்ஏ சீட் வந்து வின் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து டோட்டலா 3% எம்எல்ஏ சீட்ஸ், அதாவது 7 எம்எல்ஏ சீட்ஸ் வந்து நீங்க வந்து வின் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 வந்து இன்னொரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது உங்ககிட்ட எந்த ஒரு எம்எல்ஏ சீட்ஸ் வின் பண்ணலனாலும் நீங்க மொத்தமாவே அந்த ஸ்டேட்ல 8% ஓட்டு வந்து நீங்க வின் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பர்மனெண்டா அந்த சிம்பிளை ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 டார்கெட்டுமே நீங்க வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்னா, உங்களோட சிம்பிள் வந்து மறுபடியும் அந்த ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்டுக்கே வந்து போயிடும். மறுபடியும் நீங்க வந்து புதுசா அப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு புதிய கட்சிக்கு வெற்றியே வந்து தன்னோட பிராண்டை, அதாவது சின்னத்தை வந்து பர்மனெண்டா ரிஜிஸ்டர் பண்றது தான் வெற்றியே. வரக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பிராண்டு பர்மனெண்டா ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த பிராண்ட் சின்ஸ் 2026 அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம்.